ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி பாருங்கள். சாம்பார் பொடிக்கு முக்கியமானது துவரம்பருப்பு, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகு, மிளகா வத்தல், வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அரிசி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துனா கருவேப்பிலை கிடைக்காது அந்த நேரத்தில் வாசனையாக இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்து பக்குவமாக கருகாமல் நல்லபடியாக வறுத்தா மட்டும்தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லாவே வராது. இப்போ அருமையாக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம லேசாக வறுத்தாலும் நல்லா இருக்காது. பொடி நல்லா இல்லைன்னா இந்த சாம்பார் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த சாம்பார் நல்லா இருக்கணும்னா பொடி நல்லா இருந்தால் மட்டும்தான் வரும். இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு நல்லா திரிச்சிடலாம். சில பேர் அரிசி மாவை தனியாக குழம்புல அப்போ இந்த உப்பு உரைப்பு எல்லாமே இந்த அரிசி மாவு உறிஞ்சிரும், நல்லா இருக்காது. அதனால் பொடி போடும்போதே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து வறுத்துட்டோம் வச்சுக்கோங்க. அப்போ பொடி கூட மிக்ஸ் ஆகிரும். அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். சாம்பார் பொடி பண்ணும்போது அது கூட கொஞ்சம் ஒரு கை அரிசியை போட்டு அது கூட சேர்த்து வச்சுருவேன். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் அப்படியே அரிசி மாவு போடுவாங்க, உருண்டை உருண்டையாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.